உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அடுத்த உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வளர்ந்த வணக்கம். என்பது உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கணும். தொடர்ச்சியாக போர் நிலைமைகளை பார்ப்போம். போர் நிலைமை என்று சொல்லும் பொழுது ஹார்முஸ் நீரிணை தான் பெரிய பேசுபொருளாக இருக்கின்றது. அமெரிக்காவுடைய முடக்கம் தொடர்கின்றது போல் இருக்கின்றது. தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த முடக்கத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றதை கூறுவீர்களா? முதலில் அமெரிக்கா அதை முடக்கி வைத்திருக்கின்றது. இரண்டாவது பூட்டு போடப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இது சீனாவை குறிவைத்துத்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அதனால் எல்லா நாடுகளும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இந்த முடக்கம் தொடர்பாக இப்போது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்கா பெருமளவான சரக்கு கப்பல்களை போவதை அங்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாலும், இரண்டாவது கப்பல் மிகப்பெரிய சூப்பர் டேங்கர் என்று சொல்றது 2 மில்லியன் எரிபொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய VLCC என்ற அந்த டேங்கர் போயிருக்கின்றது. ஆனால் நேற்று மலாவியை தளமாக கொண்ட மலாவியில் பதிவு செய்யப்பட்ட டேங்கர் ஒன்றை திருப்பி அனுப்பியதாக செய்திகள் வந்திருந்தன. ஆனால் இன்று வந்திருக்கிற தகவல்கள் படி பார்த்தால் ஈரான் ஒரு டேங்கரும் அதிலிருந்து வெளியேறி இருக்கின்றது. 2 மில்லியன் க்ரூட் எண்ணெய்களை ஏற்றி கொண்டு செல்கின்ற ஒரு டேங்கரும் அங்கிருந்து அதற்கு போயிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இப்போது வாஷிங்டன் கூறுகிறது, வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் ஆலோசகர் ஸ்டீவன் கூறியிருக்கிறார் என்னன்னு சொன்னால், கால வரையறையற்று இந்த முடக்கத்தை தாங்கள் கால வரையறையற்று தொடரப்போவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் சீனா இப்போது ஈரான் இப்போது கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. இந்த முடக்கம் தொடருமாக இருந்தால் போர் நிறுத்தத்திலிருந்து வெளியேற போவதாகவும், இன்னும் ஒரு 5 நாட்கள் தான் இருக்கின்றது இந்த போர் நிறுத்தம். தாக்குதல்கள் நடக்கும் என்றும் அமெரிக்க கப்பல்கள் மூழ்கடிக்கப்படும் என்றும் அது எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. அதே நேரம் செங்கடலை தாங்கள் மூடுவோம் என்று கூறியிருக்கின்றது. செங்கடலை மூடுவோம் என்று இந்த முடக்கம் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஈரான் தாக்குதலை நடத்தும் என்ற நிலையில் சீனாவை நோக்கி பெருமளவான நாடுகளின் வெளிநாட்டு அமைச்சர்கள் படையெடுத்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நிதி அமைச்சரும் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரானிலே அமெரிக்காவின் நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரான் உடன் வர்த்தகம் செய்கின்ற நிறுவனங்கள் மீதான தடைகள் கொண்டு வரப்படும் என்று சொல்லியும் ஈரானை ஒரு முடக்கத்துக்கு கொண்டு வருவோம் என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் ஈரான் கடந்த அமெரிக்கா செவ்வாய்க்கிழமை இதை ஆரம்பித்ததில் இருந்து இன்று வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட கப்பல்கள் போயிருக்கின்றன, வந்திருக்கின்றன என்ற தகவல்களும் வெளியாகின்றன. சில கப்பல்களை அமெரிக்க கடற்படை திருப்பி அனுப்பியதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் அமெரிக்காவின் அடுத்த விமானம் தாங்கி கப்பலான ஜார்ஜ் W. புஷ் இப்போது ஆப்பிரிக்கா நமீபியாவை அடுத்ததாக கண்மைய கடற்பகுதியில் வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. செங்கடலை அது தவித்திருக்கின்றது என்று சொன்னால் ஹூதிஸின் தாக்குதலில் இருந்து தப்புவதற்காக என்று கூறப்படுகின்றது. ஆனால் இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த போர் நிறுத்தத்தை தான் பயன்படுத்தி இந்த முடக்கத்தை மேற்கொண்டிருக்கின்றது. போர் நடந்த போது முடக்கம் இல்லை, அங்கு இருக்கவில்லை. ஈரான் கப்பல் சுதந்திரமாகத்தான் தெரிந்தன. அமெரிக்காவுக்கு இந்த போர் நிறுத்தம் தேவை இந்த முடக்கத்துக்கு. ஆனால் இந்த போர் நிறுத்தத்துக்கு இந்த முடக்கம் இருந்தாலும் ஈரான் எந்த நேரமும் இந்த போர் நிறுத்தத்தை முறிக்கலாம். ஏனென்றால் போர் நிறுத்தம் என்று அறிவித்த பிற்பாடு அந்த போர் நிறுத்தத்தில் பங்கு பற்றிய இன்னொரு தரப்பு நாட்டின் மீதான முடக்கம் என்பது ஒரு போருக்கான அறைகூவலாகத்தான் பார்க்கப்படும். ஈரான் ஏதோ பேசாமல் இருக்கின்றது இப்போதைக்கு. ஈரானிடம் மிகப்பெரிய திட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு பலவீனமான முடக்கமாகத்தான் பார்க்கலாம். இப்படியான நிலையில் நாங்கள் 2-3 நாட்களுக்கு முன்னதாக பேசியிருந்தோம். சீனா மீது அமெரிக்கா அதிருப்தியில் இருக்கின்றது, ஆயுதத்தை கொடுக்கிறார்கள் என்று, அதனால் தான் ஈரான் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்ற விடயங்களை கூறும் பொழுது, இந்த ஹார்முஸ் நீரிணை முடக்கத்தினூடாக சீனாவை கட்டுப்படுத்த பார்ப்பதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. சீனா இப்பொழுது பதிலடி கொடுத்திருக்கின்றது என்று சொன்னால், கப்பலை முடக்கினால் தங்களுடைய பாதுகாப்பு கப்பல், தங்களுடைய சரக்கு கப்பலை, எண்ணெய் கப்பலை பாதுகாப்பதற்காக அங்கே ஹார்முஸ் நீரினூடாக பயணிக்கும் என்று சொல்கிறார்கள்.
அப்படின்னா அந்த போர் சில வேளையில எஸ்கலேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இன்னொரு கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவ்வாறான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. சீனா இதுவரையில் தனது கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை. ரஷ்யா அதை நிரூபித்திருக்கின்றது. ரஷ்யாவின் கப்பல்கள் 2 கைப்பற்றியிருந்தார்கள் அட்லாந்திக் கடற்பகுதியில் வைத்து. அதற்கு பிறகு கியூபாவுக்கு எரிபொருட்களை கொண்டு சென்ற கப்பலுக்கு ரஷ்யா தனது ஃப்ரிகேட் கடற்படையின் ஃப்ரிகேட் கப்பலை அனுப்பியிருந்தது. அதற்கு பிறகு அவர்களால் முடக்கத்தை முடியவில்லை. அதற்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருந்தது, பிரான்சும் யூகேயும் அறிவித்திருந்தது தாங்கள் ரஷ்யாவின் ஷடோ ஃபிளீட்டை கைப்பற்றுவோம் என்று. கடந்த வாரம் ரஷ்யாவின் 2 டேங்கர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு ஃப்ரிகேட் கப்பல் வந்தது. யாரும் கிட்ட போகவில்லை. அப்ப அதே நிலைமையைத்தான் இப்போது சீனாவும் பின்பற்றலாம் என்று சொல்லப்படுகிறது. சீனா மிகப்பெரிய கடற்படையை கொண்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட கடற்படை கப்பல்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு நாடாக இருக்கின்றது. அப்ப சீனா தனது ஃப்ரிகேட் கப்பலையோ அல்லது டிஸ்ட்ரோயர் கப்பலையோ அனுப்புமாக இருந்தால் இந்த முடக்கம் முடிவுக்கு வந்துவிடும். அதை தாக்க முற்பட்டாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராகத்தான் மாறும். சீனாவின் மலாவி பிளாக்கை கொண்ட அந்த ஒரு மிட் சைஸ் ஆன ஒரு நடுத்தர எண்ணெய் தாங்கி கப்பலை திருப்பி அனுப்பியதாக நேற்று தகவல்கள் வெளிவந்திருந்தன. அதே சமயம் சீனாவுக்கு இப்போது ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர், பாகிஸ்தான் வெளிவார அமைச்சர், யுஏஇன் தலைவர், மற்றது ஸ்பெயின் பிரதமர் ஆகியோர் சென்று கதைத்திருக்கிறார்கள். யுஏஇக்கு சீனா கூறியது ஒன்றுதான். யுஏஇ கூறியது இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து ஈரானிடம் இந்த ஹார்மூஸை திறக்க கேட்ட போது ஈரான் கூறியது ஒன்றுதான். முதலாவது அனைத்துலக விதிகள் மதிக்கப்பட வேண்டும். அலைகுடா நாடுகள், அதாவது நீங்கள் முதலாவது அனைத்துலக விதிகளை நீங்கள் மதிக்க வேண்டும், மற்ற நாடுகளின் இறமைகளை மதிக்க வேண்டும் என்று சீனா தண்ட பாணியிலேயே அவருக்கு பதிலை கொடுத்திருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப ஸ்காட் பெசன்ட் அவர் அமெரிக்காவின் துறைசேரி செயலாளர், அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்றால், சீனாவின் 2 வங்கிகளுக்கு தாங்கள் கடிதம் அனுப்பியிருப்பதாகவும், ஈரான் தடை செய்யப்பட்ட வர்த்தகத்துடன் இந்த வங்கிகள் தொடர்பில் இருந்தால் அந்த வங்கிகள் தாங்கள் தடை செய்வோம் என்றும் கூறியிருக்கின்றார். அதே நேரம் சீனாவில் இருக்கின்ற நிறுவனங்கள் ஈரானில் இருக்கின்ற நிறுவனங்களுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டாலும் தாங்கள் அதனை தடை செய்வோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்ப முற்று முழுதாக இது ஈரானை அவர்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த தடை 40 வருடம் தடைக்கு இருந்த ஈரான் இந்த தடையால் பெருசாக பாதிக்கப்படாது. அப்ப இப்ப அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தடையை மறைமுகமாக சீனா மீதுதான் போடுகிறார்கள். எனவேதான் உங்களுக்கு தெரியும், அண்மையில் இந்தோனேசியாவில் ஒரு பாதுகாப்பு உடன்பாட்டை மேற்கொண்டார்கள். 80% சீனாவின் எரிபொருட்கள் வர்த்தகங்கள் அந்த மலாக்கா நீரிணையினூடாகத்தான் வருவது. அப்ப ஒன்று மலாக்கா நீரிணை, 2வது ஹார்மூஸ் நீரிணை. இந்த 2ஐயும் மூடுவதனூடாக சீனாவின் விநியோக வழிகளை முடக்கி சீனாவுக்கான பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளாகத்தான் இதை பார்க்கலாம். ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் இந்த முற்றுகையை மிக ஒரு கடுமையானதாகத்தான் பார்க்கின்றது. சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருந்தார். நாங்கள் எங்கள் கடற்படையை பயன்படுத்துவோம், மற்றது ஈரானுக்கும் எங்களுக்கும் இடையிலானது வர்த்தக உடன்படிக்கை, அனைத்துலக சட்டங்களின் அடிப்படையில் அந்த வர்த்தக உடன்படிக்கை செல்லுபடியாகும். அதைத்தான் ஈரான் திரும்ப திரும்ப கூறுகிறது. அனைத்துலக சட்டங்கள் நீங்கள் முதல் மதிக்க வேண்டும், தன்னிச்சையாக செயற்படுவது ஆபத்தானது என்று சொல்லி. இப்போ ஈரான் எந்த நேரத்திலும் இந்த போர் நிறுத்தத்தை முறிக்கும் என்று சொன்னால் இந்த முற்றுகை உடைந்துவிடும். முற்றுகை போர் நிறுத்தம் என்ற ஒரு பலவீனத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டதான் இந்த முற்றுகை. போர் என்று சொன்னால் இந்த முற்றுகையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் இந்த நாடுகள் இப்போது ஓடி திரிவது என்று சொன்னால், எல்லா நாடுகளும் சீனாவுடன் ஓடுவது என்று சொன்னால், இந்த போர் நிறுத்தத்தை முறிய விடாது பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஏனென்றால் இன்னும் 21ஆம் தேதி 5 நாட்கள் தான் இருக்கின்றன. முற்றுகை தொடருமாக இருந்தால் ஈரான் தனது இந்த போர் நிறுத்தத்தை தாங்கள் முடித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் நிலைமை விபரீதமாகிவிடும். சீனா தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, இதே நேரத்தில் ஈரான் நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் செங்கடல் பயணிக்கின்ற கப்பல்களை முடக்குவோம் என்று கூறுகிறார் என்றால், நான் சொன்னேன் எஸ்கலேட் பண்ண போகிறா, விரிவடைய போகின்றதா என்று கேட்கும் பொழுது, அந்த கட்டத்துக்கு
போக விடாமல் ஏதோ ஒரு விதத்தில் பின்வாங்க வேண்டிய ஒரு நிலைமை இங்கே கோண பண்ணி இருக்கிறார்கள். ஒரு மூலைக்குள் அமெரிக்காவை கொண்டு போய் விட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறார் என்றால், ஈரான் அப்படி ஒரு போக்குவரத்து கப்பல்களை தடை செய்யுமாக இருந்தால், சீனா தன்னுடைய பாதுகாப்பு கப்பலோடு பயணிக்குமாக இருந்தால் ஒரு முருகல் நிலை ஏற்படும். அதை அமெரிக்கா தவிர்த்து கொள்ளத்தான் விரும்புகிறதா? என்று சொன்னால் ஈரான் ஒரு பதில் நடவடிக்கை எடுக்காமல் பேசாமல் இருக்கிறார்கள். ஈரான் செங்கடலை மூடுகிறோம் என்றால் முடிந்து உலகத்தின் பொருளாதாரத்தின் நிலைமை, பங்கு சந்தைகள் தலகீழாக விழக்கூடியதாக இருக்கும், எண்ணெய் விலை ஏறும், பணவீக்கம் ஏறும் என்று சொல்லி உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டுவிடும். போர் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் போர் நடந்தாலும் ஒன்றுதான், நடக்காவிட்டாலும் ஒன்றுதான் என்ற ஒரு நிலை. ஹார்மூஸ் தொடர்ந்து மூடப்பட்டுத்தான் இருக்கின்றது. கப்பல்கள் இரண்டு தரப்பாலும் மூடப்பட்டிருக்கின்றது. ஈரான் கப்பல்கள் அவ்வப்போது போய் வருகின்றன. ஏனைய கப்பல்கள் அங்கிருந்து நகர முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. இப்போது சீனா கூட சில கேட்கிட்டு இருக்கின்றது, இந்த பிரச்சனையை முடித்து ஹார்மூஸை சாதாரண நிலைக்கு கொண்டு வாங்க, முந்தியிருந்த நிலைக்கு கொண்டு வாங்கள் என்று கூறியிருக்கிறது சீனா. அப்ப நீங்கள் சொன்னது போல சீனா தனது கப்பல்களுக்கு கடற்படை கப்பல்களை பாதுகாப்பாக போட்டால், ரஷ்யாவும் கப்பல்களை பாதுகாப்பாக போடுமாக இருந்தால், செங்கடலை மூடுவார்களாக இருந்தால் ஈரான், நிலைமை தலகளாக மாறிவிடும். அமெரிக்கா இந்த நிலையிலிருந்து வெளியேற வேண்டும். இன்னும் ஒரு 5 நாளைக்குத்தான் இந்த முடக்கத்தை பற்றி இவர்கள் பேசலாம். ஏனென்றால் 5 நாளைக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வரப்போகிறது, அல்லது ஏதாவது ஒன்றை இவர்கள் பேச வேண்டிய ஒரு நிலைக்கு வரப்போகிறது. அப்ப இப்போது பேச்சுக்களை தாங்கள் செய்ய போவதாக கூறிக்கொண்டிருந்தாலும், இந்த முடக்கம் இருக்கிற நிலையில் இந்த பேச்சுக்கள் அது மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாகத்தான் இருக்கும். இந்த முடக்கம் ஒரு டைம் பாயிங் என்று சொல்வார்கள், நேரத்தை வாங்குவதற்காகத்தான் என்று அவர்கள் தங்களுடைய திட்டத்தை எவ்வாறு தீட்டலாம் என்ற விதத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள். இதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிகள் ஒரு உயர்மட்ட குழு ஒன்று தெஹ்ரானோடும் வாஷிங்டனோடும் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கான சில முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருப்பதாகவும், இனி அமெரிக்காவுடைய வெள்ள மாளிகையின் பேச்சாளரும் கூட இதை உறுதிப்படுத்தி இருப்பதாக, அதாவது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் தலைநகரம் இஸ்லாமாபாத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூட கூறியிருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக இந்த 5 நாட்களுக்கு முதல் அடுத்த கட்ட சுற்று பேச்சுவார்த்தை தொடர்பாக இங்கே அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறதா? பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் தனது குழுவோடு நேற்று சென்றிருந்தார், நாங்கள் பேசியிருந்தோம். அந்த குழுவினர் அதற்கு பிறகு கட்டாருக்கும் அதற்கு பிறகு துருக்கிக்கும் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்போது வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் சவுதி அரேபியா, முன்னர் இந்த போருக்கு ஆதரவாக அமெரிக்காவை போர் செய்யுமாறு தூண்டிக் கொண்டிருந்த சவுதி அரேபியா இப்போது இந்த தலகீழாக மாறி நிற்கின்றது, போரே வேண்டாம் என்று நிற்கின்றது, அமெரிக்க தளங்களை வெளியேறுமாறு கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த கட்டார் மற்றது ஓமான் போன்ற நாடுகள் இப்போது நடுநிலைமைக்கு மாறி இருக்கின்றன. தாங்கள் இந்த போரில் இனி வரும் போரில் தாங்கள் நடுநிலைமையாக இருக்க போவதாகவும், ஈரானுடன் இணைந்து பணியாற்றப் போவதாகவும், அமெரிக்க தளவங்களை அங்கிருந்து வெளியேறுமாறு கேட்டுள்ளதாகவும் கேட்டிருக்கிறார்கள். அதே நேரம் சவுதி அரேபியா அதற்கு மேல் ஒரு படிவியல், பாகிஸ்தான் 13,000 படையினர் இராணுவத்தினர் இப்போது சவுதி அரேபியாவுக்கு சென்றிருக்கிறார்கள் பாதுகாப்புக்காக. அதே நேரம் 18 F-16 ரக விமானங்களையும் அங்கு நிறுத்தி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் வான்படை முழுக்க அளிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும், நேற்று அசீம் முனீர் என்ற விமானத்துக்கு பாதுகாப்பாக ஈரானின் 2 MiG-29 விமானங்களும் F-4 பேந்தர் ரக விமானங்களும் வானில் பறந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் வெள்ளை மாளிகை, நீங்கள் கூறியது போல வெள்ளை மாளிகை பாகிஸ்தான் ஒரு இன்கிரெடிபிள் ஜாப்பை செய்வதாக, மிகவும் ஒரு தரமான வேலையை செய்வதாக பெரும் பாராட்டை வெள்ளை மாளிகை பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்கின்றது. ஏனென்றால் பாகிஸ்தான் இருக்கிறபடியால் தான் ட்ரம்பின் வெற்றியை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் நிறுத்தத்தை வைத்திருப்பதால் தான் பாகிஸ்தான் இந்த முடக்கத்தை அவர்களால் வைத்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் போர் நிறுத்தம் இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த நிலையில் பேச்சுக்கள் முறியுமா முறியாதா என்பது இப்போது பாகிஸ்தானின் கையில் தான் இருக்கின்றது என்று கூறப்படுகிறது. பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு இப்ப படையை அனுப்பிய தொடர்பாக பலரும் பல மாதிரி கேள்வியை கேட்கிறார்கள். அதாவது பாகிஸ்தான் ஈரானுக்கு எதிராக சவுதி அரேபியாவின் போரில் இணைகிறதா என்றால் இல்லை, இது ஒரு டிஃபென்சிவ் என்றுதான் பாகிஸ்தான், அதாவது சவுதி அரேபியாவை காப்பாற்றுவதற்கான முயற்சியை தவிர சவுதி அரேபியாவுக்கு ஒரு அப்ப ஏனென்று சொன்னால் சவுதி அரேபியாவுக்கு ஒரு அச்சம் இருந்தது, ஈரான் தன்னை தாக்கலாம்.
அதனால்தான் அமெரிக்காவின் படையினருக்கான இடத்தை கொடுத்தது, அமெரிக்காவை நம்பி இருந்தது. கடந்த வருடம் சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பாதுகாப்பு உடன்பாடு மேற்கொள்ளப்பட்டதே இந்த அமெரிக்கா மீதான நம்பிக்கை இழக்கப்பட்ட பிற்பாடு, அதாவது கட்டார் தாக்கப்பட்ட பிற்பாடு. அப்ப அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்போது பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அதாவது பாகிஸ்தான் ஈரானுடன் நல்ல நட்புறவை கொண்டிருக்கின்றது. ஈரானுக்கான அரிசி விநியோகத்தை இப்போது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் தான் எடுத்திருக்கின்றது. பாகிஸ்தான் தான் எண்ணெயையும் வாங்குகின்றது. இப்போ பாகிஸ்தான் படையினர் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது சவுதி துணிச்சலாக இந்த போருக்கு எதிராக குரலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஏனென்றால் ஈரான் சொல்லுகின்றது தாங்கள் தாக்கப் போவதில்லை, ஆனால் அவர்களுக்கு அது நம்பிக்கை இல்லை. இப்போது அந்த நம்பிக்கையை ஊட்டுவதற்காக பாகிஸ்தான் இந்த வேலையை செய்திருக்கிறது என்றுதான் நினைக்கலாம். அதே சமயம் அமெரிக்காவின் இப்போதைய தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 400 படையினர், அமெரிக்க படையினர் காயமடைந்திருப்பதாக அமெரிக்கா இப்போது தெரிவித்திருக்கிறது. நான் சொன்ன அந்த போர் நிறுத்தத்துக்கு பல தகவல்கள் மெல்ல மெல்ல வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. இராணுவ தளங்களில் ஏற்பட்ட சேதங்கள், அதுகள் தொடர்பாக. அதே நேரம் இப்ப பைனான்சியல் டைம் மீண்டும் போட்டிருக்கிறது, சீனாவின் சேட்டலைட்டுகள் தான் ஈரான் முற்று முழுதாக பயன்படுத்தியது என்று கூறியிருக்கிறார்கள். நாங்கள் நேற்று பேசியிருந்தோம், சீனாவின் ஒரு சேட்டலைட்டை ஈரான் 2024ஆம் ஆண்டே வாங்கி இருந்தது என்று சொல்லி. பேச்சுக்கள் ஒரு ஒரு என்ன சொல்றது, இன்னும் ஒரு முன்னேற்றகரமாக போகாது விட்டாலும் அமெரிக்காவுக்கு இந்த பேச்சுக்கள் தேவை. எனவேதான் பாகிஸ்தானை அமெரிக்கா பாராட்டி கொண்டிருக்கிறது. அதே நேரம் வளைகுடா நாடுகளுக்கு, ஜிசிசி என்ற நாடுகளுக்கும் இந்த பேச்சுவார்த்தை தேவை. எல்லா நாடுகளும், முதல் சவுதி அரேபியா தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு எதிராக நின்றது. அமெரிக்காவின் போருக்கு ஆதரவாக ஈரானை முடித்து விடுங்கள் என்ற நிலையில் நின்றார்கள். இப்போது அப்படியே தலைகீழாக மாறிவிட்டார்கள். மாறிய நிலையில் இப்போது போரை நிறுத்துமாறு, ஏனென்றால் செங்கடல் இந்த முடக்கம் நீடிக்கப்பட்டு செங்கடல் முடக்கப்படுமாக இருந்தால் சவுதி அரேபியா என்ற பொருளாதாரம் முற்று முழுதாக வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது என்பதை சவுதி அரேபியா இப்போது மெல்ல உணர்ந்திருக்கிறது. நீங்கள் வெள்ள மாளிகையில் பாராட்டினார்கள் என்று சொல்லும் பொழுது பாகிஸ்தானை பாராட்டினால் தேவை இருக்கின்றது என்றுதான் அவருடைய அர்த்தமாக இருக்கிறது. இனி நீங்கள் எல்லோருமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எவ்வளவு ஒரு குறைவா, அவரிடம் ஒரு திறமை இல்லை என்றெல்லாம் நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் இஸ்ரேலும் மற்றும் லெபனான் தலைவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகின்றார்கள் என்று கூறுகின்றனர். லெபனானுடைய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்ற நிலைமையில் இன்று வியாழக்கிழமை இந்த பேச்சுவார்த்தை நடத்த போகின்றார்கள். பாருங்கள், இது ஒரு சாதனையாக நீங்கள் பார்க்கவில்லை. இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா? சொல்லி இருக்கிறார் தான், அதாவது அடுத்த போரையும் அவர் நிறுத்திவிட்டார். நினைக்கிறேன் இது தெரியாது, நான் எண்ணவில்லை. இப்ப 8வது என்றார், 9வது என்றார், 10வது போரையோ தெரியாது. அவரே போரை ஆரம்பிப்பார், அவரே போரை நிறுத்துவார், அதையும் சொல்லுவார் நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் என்று. அதே போலதான் இப்போது கூறியிருக்கின்றார். 30 ஆண்டுகளுக்கு பின்னால லெபனானும் இஸ்ரேலும் சந்தித்து பேசுகிறார்கள் அமெரிக்காவில் என்று பெருமை பேசியிருந்தார். ஆனால் போர் நடைபெற்றுக் கொண்டு, இது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பேச்சுக்களை தவிர ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்குமான இடையிலானது அல்ல. ஆனால் போர் நிறுத்தம் என்று வந்தால் அதற்கு பிறகு இந்த போர் நிற்கும். 20 கிராமங்கள் தெற்கு லெபனானில் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் தான் நேற்று புகைப்படங்களை வெளியிட்டிருந்தது, தாங்கள் சில நகரங்களை கைப்பற்றி விட்டதாக. ஆனால் அதே நகரங்களை மீண்டும் கைப்பற்றி விட்டதாக இப்போது ஹிஸ்புல்லா அந்த நகரங்களில் மீண்டும் கைப்பற்றுவதற்கு கடுமையான தாக்குதல்கள் நடைபெறுவதாக ஹிஸ்புல்லாக்கள் தெரிவித்திருக்கின்றன. நேற்று இரவு பெருமளவான உலங்கு வானூர்திகள் காயமடைந்தவர்களை எடுத்து வருவதற்கு செல்வதை காணக்கூடியதாக இருந்தது. இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது தங்கள் தரப்பில் 5 பேர் படையினர் காயமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையின் பாலஸ்தீனத்துக்கான பிரதிநிதி, அதாவது பிரான்சிஸ்கா அல்பானிஸ், அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரேலிய சிறைகளில் தொடர்ச்சியாக சித்திரவதைகள், அந்த வைத்தியர்கள் கூட, காசா வைத்தியசாலைகளில் இருந்த வைத்தியர்கள் கூட கடுமையாக துன்புறுத்தப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கின்றது. அதே நேரம் அனைத்துலக மட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளும் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றன. பிரித்தானியாவில் இஸ்ரேலிய அமைப்புகளுக்கு சொந்தமான
நோயாளர் காவு வண்டிகள் கொளுத்தப்பட்டிருந்தன. இப்போது மீண்டும் நேற்று தாக்குதலை நடத்தியதாகவும் 2 கைது செய்யப்பட்டதாகவும் பிரித்தானியா கூறியிருக்கின்றது. லெபனான் போர் நிறுத்தம் இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிறுத்தம் நீடிப்பதற்கு இந்த லெபனானுடனான போர் நிறுத்தம், அதாவது ஹிஸ்புல்லாக்கள் போர் நிறுத்தம் இந்த ஈரானுடன் போர் நிறுத்தத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என்பது ஈரான் ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அப்ப எதிர்வரும் 5 நாட்களில் இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வரப்போகிறது. அதை நீடிப்பதா இல்லையா என்ற ஒரு நிலையில் இந்த லெபனான் போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டத்தில் அமெரிக்கா இருக்கின்றது. இப்ப இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்று சொல்லும் பொழுது அரசர்களே ஒரு சின்ன திருப்பம் வந்திருப்பதாக கூட என்றும் கூட பேசுகிறார்கள், நேற்றும் கூடியிருந்தார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த பேச்சுவார்த்தை உடைந்ததுக்கு ஒரு 2-3 காரணங்கள் இருக்கின்றது. அதில் முக்கியமாக அந்த அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஒரு சிக்கல் இருந்தது, அதனால்தான் அது உடைந்தது. ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டிருப்பதாக, அதாவது அமெரிக்கா தங்களுடைய நிலையிலிருந்து மாறி இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. அது உண்மையா? அதனால் தான் இந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றதா? அதுல ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது. அதாவது ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரோவ் கூறியிருக்கிறார், அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு ஈரான் தயாரிக்கவில்லை என்றால் அது வேறு விடயம். ஆனால் அமைதியான வழிகளில் ஈரான் அணுசக்தி எரிபொருளுக்கான பொதுமக்களின் தேவைக்கான அணு சக்தி பாவனை ஈரானின் உரிமை, அதை நீங்கள் தடுக்க முடியாது என்று ரஷ்யா மீண்டும் கூறியிருக்கின்றது. ரஷ்யா சொல்லியிருக்கின்றது, அதில் தாங்கள் ஈரானுடன் உறுதியாக நிற்போம் என்று கூறியிருக்கின்றது. ஈரான் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பார்வையாளர்களை உள்வாங்க ஒப்புக்கொண்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி IPA உடன்பாட்டில் சைன் பண்ணியிருந்தது. அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தது. அணு ஆயுதம் இல்லை. இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்கின்றது. இஸ்ரேல் அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வாளர்களை உள்வாங்கவில்லை. இப்ப எல்லோரும் கேட்கிற கேள்வி என்னென்றால், அதாவது இவ்வளத்தையும் ஓமன்று செய்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர், அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு சட்டவிரோதமாக இவற்றையெல்லாம் மறுத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் பதில் என்ன என்று. முன்னைய போல இப்ப இவர்கள் எல்லாத்தையும் மூடி மறைக்க முடியாது. எனவேதான் ரஷ்யாவும் இதில் உறுதியாக நிற்கின்றது. அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டார்களை தவிர யுரேனியத்தை அகற்றணும், முற்றாக டிஸ்மேண்டில் பண்ணணும் என்றதை செய்ய முடியாது என்றதை ரஷ்யா கூறியிருக்கிறது. இப்போது அமெரிக்கா என்ற நிலப்பாடும் அவ்வாறுதான் இருக்கிறது. அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டேன் என்று உறுதி வழங்கினால் காணும் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். அப்படித்தானே இருந்தது. இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஒபாமாவுடைய காலத்தில் அவ்வாறான ஒரு ஒப்பந்தம் தானே கைச்சாத்திரப்பட. அப்போ இருந்ததற்கும் இப்ப இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? இப்போது இன்னும் ஈரானுக்கு அதிகாரம் கூடியிருக்கிறது. அதாவது போர், உண்மையில் போர் என்று ஒன்று வரும்போது அதுதான் பலம் வீரமும் தான் உங்கள இருப்பை தீர்மானிக்கும் என்று சொல்வது. எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள். இப்போது இஸ்ரேல் என்ற ஒரு ஊடகம் நேற்று தெரிவித்திருக்கிறது, முன்னே இருந்த அரசை விட இப்போது இருக்கிற அரசு மிகவும் கடும் போக்கான அரசு, மிகவும் தீவிரமான அரசு. அவர்கள் இராணுவத்தினர், அவர்களுடைய IRGC இராணுவம் மிக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது முன்னைய அரசுக்கு. அப்ப நீங்கள் எல்லாத்தையும் பேர்ஸ்ட் ஆக்கி இருக்கிறார்கள் நிலைமை. இப்ப 10 மாதங்களாக, ட்ரம்ப் வந்தவரை 10 மாதங்களாக ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த அணுசக்தி பிரிவின் கண்காணிப்பு அங்கே இல்லை. அவர்கள் உள்ளுக்கு ஈரான் எடுக்கவில்லை. போன 2025ஆம் ஆண்டு இவர்கள் தாக்கிய பிறகு எடுக்கவில்லை. இப்போது இவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்போது அது இல்லை. ஈரான் எவ்வளவத்தை செய்திருக்கிறது, எங்கெங்கே வைத்திருக்கிறது என்று ஒன்றும் தெரியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. எல்லாத்தையும் குழப்பி விட்டார்கள். இதுக்கு தவறான தகவல்கள், தவறான புலனாய்வுத்துறை தகவல்கள், தவறான வழி நடத்தவர்கள் தான் காரணம். அதற்கு இஸ்ரேல் தான் முக்கிய காரணம். உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் எனக்கு இது புரியவில்லை. எப்படி இது நியாயம்?
இஸ்ரேல் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியும், அதுவும் இல்லீகலாக வைத்திருக்க முடியும் என்று சொன்னால் ஏன் ஈரான் இப்படி வைத்திருக்க முடியாது என்றது ஒரு பெரிய கேள்வி என்று பலர் கூறுவதை கேட்டிருக்கேன். சரி, மிகவும் சுருக்கமாக 2 விடயத்தை பார்ப்போம். அமெரிக்காவுக்கு தொடர்ந்து தலையடியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. போர் அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸட் அவர்கள் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது. என்ன காரணத்துக்காக? அரிசோனாவை சேர்ந்த ஈரானை பூர்வீகமாக கொண்ட செனட்டர் ஒருவர், அமெரிக்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர்தான் இந்த இதை முன்மொழிந்திருக்கின்றார். பீட் ஹெக்ஸட் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை. அதில் இப்போது 8 அமைச்சர்கள், 8 செனட்டர்கள் இணைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. 5 ஷரத்துக்களின் அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட போகிறது. அதில் என்னென்று சொன்னால், ஒன்று, இந்த போரை, அதாவது காங்கிரசின் அனுமதி இல்லாமல் அன்ஆதரைஸ்ட் என்று சொல்றது, காங்கிரசின் அனுமதி இல்லாமல் போரை ஆரம்பித்தது, பாடசாலை பொதுமக்களை படுகொலை செய்தது, அதாவது பாடசாலைகள் சிறுமிகளின் மீது ஏவுகணைகளை தாக்கியது. அதற்கை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்று கூறப்படுகிறது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இரகசியமான இராணுவ தகவல்களை வெளியிட்டது, தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்தது, அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்க இராணுவத்தினருக்கும் இழப்புகளை ஏற்படுத்தியவை, தவறான வழிநடத்தலால் இழப்புகளை ஏற்படுத்தியவை என்ற 5 கோரிக்கைகள், 5 ஷரத்துக்களின் அடிப்படையில் இதை கொண்டு வரப்போவதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த நீங்கள் 7 பக்க அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இந்த இராணுவ இரகசியங்களை வெளியிட்டது என்றால் ஏமன் மீதான தாக்குதல், அங்கு உள்ள முக்கிய தலைவர்களை குறிவைத்து நடத்தப்பட இருந்த தாக்குதலை, இந்த தாக்குதலுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னர் அந்த தகவல் வெளியில் கசிந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இன்னொன்றையும் கூறுகிறார்கள் என்று சொன்னால், பீட் ஹெக்ஸட் 2017ஆம் ஆண்டு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாகவும், அந்த பெண் மேற்கொண்ட முறைப்பாட்டை தொடர்ந்து கிட்டத்தட்ட $50,000 செலுத்தி அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும், ஆனால் அது வெளியில் கூறப்படாது என்று இருந்தாலும் அது வெளியில் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லியும், அவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்ற தொனியிலும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை ஈரானை தளமாக கொண்ட, ஈரானை பூர்வமாக கொண்ட அமெரிக்காவில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்திருக்கிறார். எங்கட இப்ப அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சொல்லி இருக்கிறது, அங்கு போர்க்குற்றம் இடம்பெற்றது, இந்த பாடசாலை பிள்ளைகளை படுகொலை செய்தார்கள், அதுக்கு இவர் உடந்தையாக இருந்தார். இப்ப எங்கட பூர்வீகமாக கொண்டவர்கள் இந்த உலகம் எங்கும் இருக்கிறார்கள். அந்தந்த நாடுகள் ஈழத்தில் இடம்பெற்ற படுகொலையில் பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்கள் மீது இவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்களா? இலங்கை அரசை விட்டுவிட்டு முதலில் அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்களா? ஏனென்றால் ஈரானை பூர்வமாக கொண்டவர்கள் அதை கொண்டு வந்திருக்கிறார், துணிச்சலாக கொண்டு வந்திருக்கிறார். அம்னஸ்டி அதுக்கு ஆதரவாக இருக்கு. அம்னஸ்டியின் அறிக்கை இருக்கின்றது. எங்கட அறிக்கையிலும் எத்தனையோ அறிக்கைகள் இருக்கின்றது. கிரிமினியை பொறுத்தவரையில் அங்க போய் குண்டு போட்டதாக இருக்கலாம், இந்த அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கியதாக இருக்கலாம், இந்தியா ஆயுதங்களை வழங்கியதாக இருக்கலாம், இந்தியா மீது கூட கொண்டு வந்திருக்கலாம் இவ்வாறான. ஏனென்றால் அது அவர்களுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும். என்னென்னு சொன்னால், தாங்கள் தப்புவதற்காக ஏதாவது ஒன்றை செய்யக்கூடியதாக இருக்கும். இதை பார்க்கும் போதுதான் எனக்கு அந்த யோசனை வந்தது. நன்றி அரசோலே, சிறப்பான பார்வை. சுருக்கமாக பொருளாதாரம், IMF ஏற்கனவே கூறிவிட்டது, டேமேஜ் இஸ் டன், தாக்கம் பல ஆண்டுகளுக்கு இதை அனுபவிக்க போகிறார்கள் என்று கூறுகிறார்கள். இது தொடர்பாக IMF கூறியிருக்கின்றது மிகப்பெரிய ஒரு தாக்கம். அது இந்த தற்போது போர் நிறுத்தப்பட்டாலும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் செல்லும் வளமைக்கு திரும்ப 12 நாடுகள் அவசரமாக ஐக்கிய நாடுகள் IMF-இடம் கடன் கேட்டிருப்பதாக IMF தெரிவித்திருக்கிறது. அதில் 3 கேட்டகரியா, மிகவும் கடுமையான பாதிப்படைந்த நாடுகள், நடுத்தரம், அடுத்ததா 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அதில் முதலாவது வகையில் பாகிஸ்தான், லெபனான், ஜோர்டான், எகிப்து, துனிசியா இருக்கின்றது. 2வதில் மொரோக்கோ, ஸ்ரீலங்கா,
எத்தியோப்பியா, கென்யா இருக்கின்றது. மூன்றாவதில் ஈராக், ஏமன், சூடான் போன்ற நாடுகள் இருக்கின்றன. இவை அவசரமாக எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, முழு நாடுகளும். ஆனால் இவை முறிந்து விடக்கூடிய நிலையில் இருக்கின்ற 12 நாடுகளை வகைப்படுத்தியிருக்கின்றன. இந்த 12 நாடுகளுக்கும் $50 பில்லியன் தேவை என்றும், எனர்ஜி சப்ளை முதலில் பாதிக்கப்பட்டது, அதற்கு பிறகு சப்ளை செயின் பாதிக்கப்பட்டது, அதுக்கு பிறகு கடன் சுமை ஏறியது என்று 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் போர் ஏற்கனவே இந்த எரிசக்தி துறையில் $56 பில்லியன் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும், கட்டாருக்கு மட்டும் $20 பில்லியன் LNG-யால் நட்டம் ஏற்பட்டிருப்பதாகவும், அதை திருத்துவதற்கு 5 வருடங்கள் எடுக்கும் என்று சொல்லியும் சொல்லி இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற 2 ஆயில் ரிஃபைனரியில் ஒரு ஆயில் ரிஃபைனரியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும், அது எரிந்து கொண்டிருப்பதாகவும், அது ஏற்கனவே பிரச்சனையான எண்ணெய் பிரச்சனையை மேலும் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. எண்ணெய் விலையும் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. அதாவது பொருளாதாரம் இன்னும் ஒவ்வொரு நாளும் இந்த ஹார்மூஸ் நீரிணை மூடப்படும் போது பொருளாதாரம் வீழ்ச்சியை தோக்கித்தான் சென்று கடைசியில் அது சாமானிய மக்கள் மீதுதான் யாவுமே திணிக்கப்படும். பசி பட்டினியில் கூட போவதற்கான, குறிப்பாக ஆசிய, ஆப்பிரிக்க நாடுகளில் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படலாம் என்று கூட எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நன்றி அரசர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.